உங்க தலைமுறை எல்லாரும் தப்பான விஷயத்த சொல்ல பயப்படுறீங்க. ஒருத்தர் அஃபெண்ட் பண்றது மன்னிக்க முடியாத பாவமா எப்போ மாறுச்சு? மேபி ஒருவேளை உங்க தலைமுறை எங்களை ஒரேடியா மட்டன் தட்டின போது இருக்கலாம்ல. நீங்க மனசு திறந்து வெளிப்படையா பேசுறத அவமானமா நினைக்கிறது அனாவசியம். அனாவசியம். நீ ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது அவங்க உன்னை ரொம்ப மதிக்கிறதுனால தான், அவங்களோட உண்மையான தகுதிக்காக இல்ல. மேகி இஸ் பிரில்லியன்ட். அப்படியா? நீ புத்திசாலின்னு அவன் நினைக்கிறாளா? ஹேங்குக்கு உன் மேல இருக்கிற அப்சஷன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே அப்படிதான். Here we go. இன்னைக்கு மேகி கிட்ட பேசினியா? இல்ல, அவ கிளாஸ்லயும் இல்ல, காலும் பண்ணல, வரவும் இல்ல. நான் உங்ககிட்ட பேசணும். ஓகே. ஹேங் என் வீடு வரைக்கும் கூட வந்தான். ஒரு ட்ரிங்க் சர்வ் பண்ண முடியுமான்னு கேட்டான். which you know it's fine. ஹேங் எல்லாருக்கும் ஹேங்க பிடிக்கும்ல. அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லு. அவன் எல்லையை மீறிட்டான். பட் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? இப்படி செய்யறது சரிதானே? யார்கிட்டயாவது சொல்றது? உங்க பாஸ்ட்ல இப்படி நடந்திருக்கே. என்ன சொல்ற? என் பாஸ்ட்ல இப்படி நடந்திருக்கா? சோ உண்மை என்னங்கறத நீ எனக்கு சொல்ல போறியா? மேகி சீட் பண்றத நான் புடிச்சேன். அவ மத்தவங்க எழுதினது திருடி இருக்கான்னு நான் சந்தேகப்படுறதா சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் இப்படி ஒரு சரியான கட்டுக்கதை. இந்த பசங்களுக்கு எல்லாமே கேட்கறதுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கு. அதனால எப்ப அவங்க மேல பழி வந்தாலும் உலகம் உடனே சுத்துறத நிறுத்தணும்னு எதிர்பார்க்கறாங்க. இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. a young black woman can get assaulted and இந்த எல்லா white peopleம் அது அவங்கள பத்தின விஷயமா மாத்த வழி கண்டுபிடிக்கிறாங்க. உனக்கு உண்மை தெரியும், ஆனா நீ அதை சொல்ல மாட்ட. ஏன்னா உன்னை கெட்டவளா நினைப்பாங்க. நீ ரெடியா இருக்கணும். எதுக்கு ரெடியா இருக்கணும்? வெல், எல்லாரும் உன்னை திட்டலாம். உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இங்க வர நான் நிறைய செஞ்சிருக்கேன். அதெல்லாம் அழிஞ்சு போக விட மாட்டேன். நான் என்ன செஞ்சிருந்தாலும் நடந்ததை மாத்தி இருக்காது. உனக்கு அது தெரியாது. இங்க பாருங்க, இனி இத பத்தி உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல. எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு இல்ல.